பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதல் வணக்கம். என் பெயர் சி.ஜே. சிவரஞ்சனி. நாம் அனைவரும் நம் இந்திய நாட்டின் 77வது சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15 அன்று கொண்டாடினோம் அல்லவா? நாம் அவ்வாறு சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு தலைவர்கள் மட்டும் காரணமல்ல, பல வீர மங்கைகளும் போராட்டத்தில் பங்கெடுத்து உள்ளனர். வீரம் விளைந்த நம் மண்ணில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் பெண்ணான வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி தான் நான் பேச வந்துள்ளேன். வேலுநாச்சியார் ராமநாதபுரத்தில் 1730ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பிறந்தார். தந்தை பெயர் செல்லமுத்துதேவர், தாயார் பெயர் சக்கந்தி முத்தாத்தாள் ஆவார். வேலுநாச்சியார் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவரது தந்தை அவளை ஒரு ஆண் மகனைப் போல வளர்த்து வந்தார். சிறு வயதிலேயே கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்கினார். வாழ்வீச்சு, அம்பு விடுதல், ஈட்டி எறிதல், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வளரி வீச்சு போன்ற கலைகளையும் தாய்மொழியாம் தமிழ் மட்டுமல்லாது ஆங்கிலம், உருது, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளையும் கற்றுத் தேர்ந்தார். இவரது 16வது வயதில் சிவகங்கையின் ராஜாவான முத்துவடுகநாதருடன் திருமணம் நடந்தது. இவருக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு வல்லச்சி என்று பெயரிட்டு வளர்த்தனர். அத்தருணத்தில் நாட்டை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனி இந்திய அரசர்களிடம் வரி வசூல் செய்து வந்தது. சிவகங்கையின் மன்னன் முத்துவடுகநாதர் இரத்த ஆறே ஓடினாலும் கப்பம் கட்ட மாட்டோம் என சிங்கம் போல கர்ஜித்தார். முத்துவடுகநாதரின் வீரத்தை பார்த்து வியந்த ஆங்கில அரசு ஆற்காடு நவாப்போடு இணைந்து நயவஞ்சகமாக திட்டம் போட்டது. முத்துவடுகநாதர் சிறந்த சிவபக்தர். இறை வழிபாட்டிற்காக கோவிலுக்கு செல்லும் போது எவ்வித ஆயுதமும் எடுத்து செல்ல மாட்டார். இதனை அறிந்ததால் ஆங்கிலேயர்கள் ஆற்காடு நவாப்போடு இணைந்து முத்துவடுகநாதர் காளையார் கோவிலில் ஈசனை வழிபட சென்ற போது நயவஞ்சகமாக அவரை சுட்டு வீழ்த்தனர். எதிர்பாராத தாக்குதலில் கணவன் இருந்த செய்தியை கேட்டு வேலுநாச்சியார் கதறி எழுதார். தனது கணவனை கொன்ற ஜோசப் ஸ்மித்தை கொன்று ஆங்கிலேயரை விரட்டி அடிப்பேன் என சபதம் எடுத்தார். மரு சகோதரர்களின் அறிவுரைப்படி ராணி வேலுநாச்சியார் மறைமுகமாக வாழ்ந்து வந்தார். நாட்டை கைப்பற்ற தக்க சமயம் வரும் வரை காத்திருந்தார். சிவகங்கையை மீட்க பெரும்படை ஒன்ற திரட்டை முடிவு செய்தார். ஆற்காடு நவாப்புக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எதிரியான ஐதர் அலியை சந்தித்து உருது மொழியில் உரையாடி உதவிகள் கோரினார். வேலுநாச்சியாரின் வீரத்தை பார்த்து வியந்த ஐதர் அலி உதவி செய்ததாக உறுதியளித்தார். 12 பீரங்கிகள், 500 துப்பாக்கிகள் மற்றும் சில வீரர்களையும் அனுப்பி வைத்தார். 7 ஆண்டு காலம் பல கோட்டைகளில் தங்கி போர் பயிற்சி மேற்கொண்டார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் தலைமையிலும் மருசகர்களின் தலைமையிலும் பெரும்படை ஒன்று ஆங்கில படையை நோக்கி புறப்பட்டது. வேலுநாச்சியாரின் வீரங்கனைகளில் குயிலி என்னும் ஒரு பெண் தன் உடம்பில் தீ கொண்டு ஆயுத கிடங்கில் புகுந்து ஆயுதங்களை அழித்து தன்னையும் அழித்துக் கொண்டாள். ஆங்கில படைகளுக்கும் நாச்சியாரின் படைகளுக்கும் இடையில் கடும் போர் நடைபெற்றது. வேலுநாச்சியாரின் வீரத்தை பார்த்து அஞ்சிய ஆங்கிலேயர்கள் புறமுதுகிட்டு ஓடினர். தனது கணவனை கொன்ற ஜோசப் ஸ்மித்தை கொன்று சபதத்தை நிறைவேற்றி சிவகங்கை சீமையின் ராணியாக அமர்ந்தார். இவ்வாறு சிறப்பாக போரிட்டு ஆட்சி செய்து வந்த வேலுநாச்சியார் 1796ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் நாள் இறந்தார். வேலுநாச்சியாரின் சிறப்பினை போற்றும் வகையில் சிவகங்கையில் ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டது. வீரமங்கை வேலுநாச்சியாரின் நினைவு தபால் தலை இந்திய அரசால் 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் நாள் வெளியிடப்பட்டது. ஆயிரக்கணக்கான வீரர்களை கட்டுக்குள் வைத்து வெற்றி வாகை சூடி வலம் வந்த வீரமங்கை வேலுநாச்சியாரின் வீரத்தை போற்றுவோம். நல்ல தலைவனுக்கு அழகு கடினமான சூழ்நிலைகள் சரியான முடிவை எடுப்பது. இதனை மிகவும் சரியாக செய்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார். இதே போல இன்றைய பெண்களும் தைரியத்துடன் துணிச்சலுடன் செயல்பட வேண்டும். பெண்ணடிமை காலத்தில் சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த எங்கள் வீரத்தாயே என்றும் முன்புகள் வாழியவே வாழியவே. இவ்வளவு நேரம் நான் வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த வாகை மழலையர் மன்றத்திற்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.